ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கண்ணீரை துடைப்பாராக. இன்று நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை தலைப்பு இவரே சமாதான காரணர். உன்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இவர் ஒருவர் தான் காரணர். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ நீர் ஒருவர் தான் அவர் ஒருவர் தான் காரணம். நீங்க நினைக்கலாம், எனக்கு தெரியாம இது நடந்துருச்சு, என்னை மீறி நடந்துருச்சு, ஏன் எனக்கு நடந்தது? ஆனால் வேதம் சொல்லுகிறது மீகா 5:5 இவர்தான் காரணர், அவர் ஒருத்தர் தான் காரணர். ஆனா நமக்கு நிறைய காரணம் உண்டு, நிறைய காரணங்கள் உண்டு. கோயிலுக்கு போகாததுக்கு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு விசாரிச்சோம்னா நிறைய காரணங்கள் இருக்கும். காலு வலி இருக்கும், தலைவலி இருக்கும், வயிற்று வலி இருக்கும், உறவுகள் வந்திருப்பாங்க, வெளியாட்கள் வந்திருப்பாங்க, கடங்காரன் கூட வந்திருப்பாங்கல்ல, காலையிலே வந்திருப்பாங்க. நமக்கு ஏராளமான காரணங்கள் உண்டு ஆலயத்திற்கு போகாமல் இருக்கு. ஜெபிக்க நிறைய காரணங்கள் உண்டு, ஜெபிக்காமல் இருக்க. நிறைய ஜெபிக்காமல் இருக்கிறதுக்கு எடுத்து நம்ம சொன்னோம்னா, தூங்கி எந்திரிச்சு ஜெபிக்கலான்னுதுங்க, அப்பதான் என் வீட்டுக்காரர் போய் அதை வாங்கிட்டு வா, இதை செய்ய, அதை செய்ய, இதை செய்ய. சரி, இந்த வாரம் ஆலயத்துக்கு போலான்னு இருந்தேன். ஊர்ல இருந்து என் மகன் வந்துட்டாங்க. எல்லா துணியும் நான் தான் துவைக்கணும். போகாமல் இருக்க காரணங்கள் நமக்கு எப்பவுமே உண்டு. ஜெபிக்காமல் இருக்க காரணங்கள் உண்டு. கடன் வாங்குறதுக்கு கூட நம்ம நிறைய காரணம் உண்டு. யாராவது சும்மா கடன் வாங்குவாங்க? பாருங்க, நல்லா கடன் வாங்குவோம். கடன் வாங்குறது மட்டும்தான் சந்தோஷமா வாங்கணும். கடன் கொடுக்குறவன் தான் இப்பெல்லாம் வருத்தத்தோட கொடுக்குறதா பேப்பர்லாம் படிச்சிருப்பாங்க. கடன் கொடுக்குறோம், பயந்து பயந்து கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ. கடன் கொடுக்கறது கொடுக்காத பத்தி கவலையே கிடையாது. கொடுக்குறியா, சந்தோஷமா வாங்கிக்க. ஆனால் காரணம் உண்டு, இதற்கும் நமக்கு ஒரு காரணம் இருக்கு. பொய் பேசுறதுக்கு தேவை யாரும் காரணமே இல்லை, நிறைய காரணம். பிறந்து அதுக்கு மட்டும்தான் நல்ல காரணம். நான் ஏன் தெரியுமா பொய் பேசுனேன் அப்படின்னுவாங்க. சொல்லுவாங்க, பெரிய எப்படி சொல்லுவாங்க, நான் ஏன் பொய் சொன்னேன், ஏன் தப்பு பண்ணேன்னு சொல்ல மாட்டாங்க. கொலை பண்ணும்போது சொல்ல, நான் ஏன் தெரியுமா கொலை பண்ணேன், இந்த மாதிரி நடந்தது அதனால. பொய் பேசுறதுக்கு மட்டும் காரணமே இல்லாம ஒரு அதுக்கு ஒரு பொய்க்கே ஒரு பொய் சொல்லுவாங்க, பார்த்திருக்கேன். அது ஒண்ணுதான், அது வித்தியாசமானது. நான் சொல்றது பொய்ன்னு தெரியும், ஆனா அதுக்கும் மேல ஒரு பொய்யும் சொல்லுவாங்க. அது இந்த போதகர்கிட்ட பேசுவாங்க பாத்தீங்களா, உண்மையை தவிர எல்லாம் பேசும். ஒரு முறை என்கிட்ட ஒரு சகோதரி வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே அவங்க ஹஸ்பண்டை பத்தி இவ்வளோ. நானும் தலையாட்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா இவ்வளவு நடந்ததற்கும் நடுவுல இவங்க என்ன சொன்னாங்கன்றது சொல்லவே இல்லை. நான் பொதுவாக கேட்கறது இல்லை, நீ என்னமா பண்ணன்னு கேட்கவே மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை ஆவியான மூலமா சொன்னார். அதை நான் சொன்ன பொழுது அழுதார்கள். எஸ் பாஸ்டர், அதை நான் சொன்னேன். அப்போ அவர்களுக்கு ஒரு காரணம் இருந்தது. எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. நீங்க என்ன வேணா உங்க வீட்டுல எடுத்துங்க, உங்களுக்கு விட காரணம் சொல்றதுக்கு, என்னை விட காரணம் சொல்ற உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அது இந்த கிறிஸ்தவங்களுக்கு தான் நிறைய காரணம். கோயில் போகாததுக்கு, பைபிள் படிக்காத இருக்குது, ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இல்ல நிறைய காரணங்கள். நான் குற்றவாளியாய் சொல்லவில்லை, நமக்கு ஒரு காரணம் உண்டு என்ற காரணம் என்ற தலைப்புக்காக சொல்லுது. நிறைய காரணம். சில பேருக்கு அபிஷேகம் பெறணும்னா ஒருத்தருக்கு காரணம் இருக்கு. ஐயோ, நானு அபிஷேகம் பெற்றா ரொம்ப பரிசுத்தமா வாழணும். இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம சிஸ்டர் ஆவியில் நிறைஞ்சு துடித்தாங்கன்னா, இது நல்ல ஆவியா கெட்ட ஆவியான்னு யோசிக்கிறதுக்கு நிறைய பேர் உட்காந்துருக்கும். நல்லா தானே இருந்தாங்க, ஏன் கத்துறாங்க?
இவன் உட்கார்ந்து இருக்கிறதே கெட்டாவிலே உட்கார்ந்திருப்பான். இவன் அது நல்ல ஆவியான்னு பகுத்தறியறதுக்கு யோசனை பண்ணிட்டு எதுக்கு இத குற்றப்படுத்துறதுக்காக சொல்லவில்லை. நாம் சொல்லுவதற்கு நெறைய காரணங்கள் உண்டு. மற்றவர்களை திட்டுவதற்கு நமக்கு காரணம் உண்டு. கோபித்துக் கொள்வதற்கு நமக்கு காரணம் உண்டு. உறவுகள் பேசாமல் இருப்பதற்கு நெறைய காரணங்கள் உண்டு. எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு. நீங்க சின்ன வயசுலேருந்து இன்னை வரைக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. மகளின் திருமணம் நடத்தி வைக்க ஒரு காரணம். நான் கேள்விப்பட்டேன். ஒரு தகப்பன் தன் மகளுக்கு திருமணம் செய்து முடிக்கவில்லை. என்ன செய்யறதுன்னு தெரியாது. வருமானமே இல்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. காதுல நல்லா கேட்டுச்சு அவ லவ் பண்றான்றது. ஏன் கண்டுக்குவானேன்னு விட்டுட்டாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பொண்ணும் அப்பா நான் போட்டுமா போயிட்டு வா போயிட்டு வான்ட்டாங்க. இது மாதிரி உலகத்தில் நடக்கிறது. காரணம். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உன் மகளுக்கு, உன் மகனுக்கு நீ உத்தரவாதம் கொடுக்காத பட்சத்தில் இப்படிப்பட்ட நிலைமைகள் காரணம். எங்க அப்பாவால என்ன நல்லா வாழ வைக்க முடியாது. எங்க அம்மாவால என்ன நல்லா வாழ வைக்க முடியாது என்று ஒரு பெண்ணோ, ஒரு மகனோ, ஒரு ஆணோ நினைக்கும் பட்சத்தில் அவர்கள் மிக எளிதாய் மாற்றப்படுவார்கள். ஏன்னா, அப்பாவிடத்துல ஒரு அன்பு கிடைக்கல, ஒரு அம்மாவிடத்துல அன்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அன்பு அவர்கள் வெளியில் வீட்ல இருக்க வரைக்கும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவர்கள் ஒரு ஹாஸ்டலுக்கோ, ஒரு காலேஜுக்கோ, ஒரு வேலைக்கோ எங்கேயோ போகும்போது, தன் தகப்பனுடைய அன்பை விட, தாயின் அன்பை விட இந்த அன்பு நன்றாய் இருக்கிறது என்றால், சர்வசாதாரணமாய் மாற்றப்படும். ஏனால் அன்புக்கு ஏங்குகிற மக்கள், உலகத்தில் அன்பற்றவளா எல்லாரும் இருக்கும்பொழுது, நம்முடைய பிள்ளைகள் அன்புக்காக ஏங்குவார்கள். அந்த அன்பை தாயும் தகப்பனும் கொடுத்து பாருங்களேன். உங்கள் வீடு பரலோகமாய் இருக்கும். எங்க அப்பாவுடைய அன்பை விட இந்த உலகத்தில் யாரும் இல்லை. என் தாயின் அன்பை விட இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. யாருடைய அன்பையும் அவர்கள் துச்சமாய் மதிப்பார். தன் தகப்பன் தாயினுடைய தியாகத்தை பார்த்த எந்த பையனும் எந்த பெண்ணும் யாருடைய தியாகத்தையும் யாருடைய அன்பையும் பெரிதாய் நினைக்கவே மாட்டார். நம் குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் வழிதப்பி போகிறார்கள் என்றால் காரணம் அவர்கள் அல்லவே அல்ல. வேதத்தின் அடிப்படையில் தாயும் தகப்பன், இந்த தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகளை காண்பிக்க வேண்டிய அன்பை காண்பித்திருந்தார். ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார். உயிரை கொடுத்தாவது என் தகப்பன் என்னை படிக்க வைப்பார், என்னை காப்பாற்றுவார், என் வாழ்க்கையை மலரச் செய்வார். இந்த உத்தரவாதத்தை கொடுக்கிற எந்த தகப்பனும் தாயினுடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ்வார். இது நானல்ல, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒன்று. ஆகவே நம்ம எல்லாருக்கும் எத்தனையோ காரணங்கள் உண்டு. நிறைய காரணங்கள் சொல்றோம்ல. ஒரு தலைவலியை கூட காரணம் சொல்லுவோம். தலைவலிச்சுங்க அதனால மனைவிமார் எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போனா ஜெபம் பண்ணலான்னு கூப்பிட்டா, ஐயோ வேலைக்கு போயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. உண்மையில் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன் காரணம் என்ன? ஏன் ஜெபத்துக்கு வரலன்னா, இவங்க முக்காட போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவர் வேலையே முடிஞ்சிடும். எனக்கு தெரியும் சென்னையில ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போயிருக்கப்போ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என் வீட்டுக்காரு ஃபேமிலி ப்ரேயருக்கே வரமாட்டாரு. அது நான் ஜெபம் பண்ணா ஓடி போயிருவார். அவர் சொன்னாரு, இவ ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சா அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்க அப்படி ஒரு ரவுண்ட் விட்டு, எங்க குடும்பத்துல ஒரு ரவுண்டு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார ஏத்து கேட்டு வர பண்ணக்கோ, கோணல் மாணல் எல்லாம் சொல்லி, காதுல விழுந்த நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி, இவன் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள என்னுடைய கேபும் போயிரும், என்னுடைய பஸ்ஸும் போயிரும். இதுக்கு தாங்க இவன் ஜெபம்னா நான் முதல்ல ஓடிருவேன். காரணம், அவர் சொல்லுகிற ஒரு காரணம். அவருக்கு ஒரு காரணம் இருந்தது. ஓடுவதற்கு அவருக்கு காரணம் இருந்தது. ஜெபிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன காரணம்னா, ஜெபிக்கிறதுக்கு இவங்களுக்கு நேரமே இல்ல. சமைக்கணும், அப்பாவ அனுப்பணும், அப்புறம் பையன அனுப்பணும், அப்புறம் பொண்ண அனுப்பணும், அப்புறம் இன்னொரு பையன அனுப்பணும். இதெல்லாம் முடிச்சுட்டா டயர்டா தூங்கிருவேன். இந்த ஃபேமிலி ப்ரேயர்லாவது நம்ம ஒழுங்கா ஜெபம் பண்ணலாமே. அவர்களுக்கு ஒரு காரணம். எல்லாருக்கும் ஒரு காரணம். ஆண்டவரை தேடுகிறதுக்கு மட்டும் தான் காரணம்.
நம்ம மனைவிமார்கள் எப்படி தெரியுங்களா? வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் சரி போலாங்க, சரி போலாங்க, சரி போலாங்க. போலான்னு தான் சண்டை வருமே. போலாங்க, 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 போலாங்கன்னு 8 மணி கல்யாணத்துக்கு 6 மணி வரைக்கும் போலாங்க, போலாங்க. அதுக்கு மேல ஒரு பிரச்சனை உண்டாக்குறதுக்கு, இந்த புடவைய கட்டலான்னு பார்த்தா பிளவுஸே இல்ல. நான் போன மாசமே சொன்னேன்ல, வாங்கி தரேன். அது 1 மாசமா இவங்க சொல்லாதது காரணம் இல்ல. இப்ப போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம். அப்புறம் அவரு ஏதோ எல்லாம் சொல்லி, எதையோ வாங்கி குடுத்து போட்டு வா, இந்த புடவைய கட்டிட்டு வா, அந்த புடவைய ஒரு அவரு வேற வழி இல்ல. நம்ம சொந்தக்காரன் போய் கேட்டா, நம்ம வீட்டுக்காரம்மா வரலன்னு கேட்டா அவளுக்கு அவமானம். பாசமாலாம் கூட்டு போறதில்ல. கேட்பாங்களேன்னு ஒரு அவமானம். ஒய்ஃப் வரலையா? காரணம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம். தப்புக்கும் காரணம் இருக்கும். நல்லதுக்கும் காரணம் இருக்கும். மேரி சிஸ்டர் பிள்ளைங்கலாம் வாங்க, வாங்க, வாங்க. போயிருப்போம், கூப்பிடு. இவங்க ரெடி ஆயிட்டே இருப்பாங்க. ஒண்ணும் ரெடி ஆவாது. விட்டு தொலைங்க. நானாவது போறேன். இதுங்க தான் வரல. நானாவது போறேன் கோயிலுக்கு. அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நான் போய் ஆசீர்வாதத்த வாங்கிட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் குடுத்துருவேன்னு. கிடைக்காது. போக முடியாத சூழ்நிலைகள் வேறு. இப்ப உங்க பிள்ளைங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும். போய் தான் ஆகணும். போய் தான் ஆகணும். இட்ஸ் எ ரியாலிட்டி. சில காரணங்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்ட இப்போ ஒய்ஃப் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. குடும்பமெல்லாம் இந்து குடும்பமா இருக்கும். அவங்களுக்கு சில காரணங்கள் உண்டு. வருவதற்கும் வராததற்கும். சில சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு சில காரணங்கள் உண்டு. ஆனால் காரணம் என்று ஒண்ணு உண்டு. ஆனா, நம்ம வாழ்க்கையில நாம பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஆண்டவருக்கு மட்டும் காரணமே சொல்லக்கூடாது. அவரு மட்டும் எந்த காரணமும் சொல்லக்கூடாது. என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு, "நீ கோயிலுக்கு வரலையே, நான் உன்ன ஆசீர்வதிக்கிறேன்னு" சொல்லக்கூடாது. போன வாரம் வந்தனே, முந்தின வாரம் வந்தனே, அன்னைக்கு ஜெபம் பண்ணனே, அன்னைக்கு காணிக்கை குடுத்தனே. இதுக்கு நம்ம இவ்வளோ காரணம் வச்சிருப்போம். அவரு மட்டும் காரணமே இருக்கக்கூடாது. இது எந்த விதத்துல நியாயம் என்று பாருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர தேடவே மாட்டாங்க. காய்ச்சல் வந்தா ஆண்டவர் உடனே சுகமாக்கு. ஆனா அவரு மட்டும் ஒரு காரணம் சொல்லிட்டு, "நல்ல ஆண்டவரே, இவர்லாம் ஒரு ஆண்டவரா? பைபிள் சொல்ல ஒரு அன்பானவர்." அவருக்கு மட்டும் காரணமே இருக்கக்கூடாது. நமக்கு மட்டும் காரணம். நல்லா யோசிச்சு பாருங்க. பைபிள நல்லா படிச்சு பாருங்க. எல்லாருமே தான். தாவீதா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும். எல்லாரும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா காரணம், ஆதாம் "ஏன்டா நீ சாப்பிட்டான்னு" கேட்டா, "ஏன் நீ குடுத்த ஏவாளு?" அவ தான் குடுத்தா. அவ என் ஒய்ஃப் குடுத்தான்னு சொல்லாம்ல. "நீர் கொடுத்த மனைவி எனக்கு குடுத்தாய்." ஒரு காரணத்த கோத்து விடுறாங்க பார்த்தீங்களா ஆண்டவர்ட்ட. இந்த கோத்து விடுறவங்க கிறிஸ்தவங்கள தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப அழகா கோத்து விடுவாங்க ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே உனக்கு தெரியுமா? அன்னைக்கே நான் அவகிட்ட சொன்னேன். இப்படி சொல்லாத எனக்கு கோவம் வரும்ன்னு. அவ சொன்னா, நான் வந்து திட்டிப்புட்டேன். லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். அதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கே நான் சொன்னேன்ல ஆண்டவரே, அவகிட்ட இப்படி பேசாதேன்னு காரணம். கோவப்படுறதுக்கு, திட்டுறதுக்கு காரணம். வீட்டுக்காரரு, "நீ இப்படி பேசினா அடிச்சிருவேன், அடிச்சிருவேன்." அப்புறம் கடைசியில அவரு அடி வாங்கிட்டு உட்காந்துரு. ஏன்னா இவர்ட்ட காரணம் இல்ல அடிக்கிறதுக்கு. அவங்ககிட்ட அடிக்கிறதுக்கு காரணம் இருக்கு. 7 மணிக்கு வீட்டுக்கு வேணா வர்றதில்ல. ஆஃபீஸு, ஆஃபீஸு, ஆஃபீஸு. அ அப்போ ஒரு காரணம். உண்டில்லன்னு ஆக்குறது. இப்படி நமக்கு மட்டும் காரணம் வேணும். ஆனா என் மகளுக்கு திருமணம் ஆகணும். ஆண்டவருக்கு எந்த காரணம் இருக்கு? இறைவன் விரும்புவது அதுதான். பா நான் ட்ரினிட்டி கூட கத்துக் குடுத்தேன்ல. இந்த நீங்க மத்தேயுல போனீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 3 வசனத்துல சோதனைக்காரன் அவர் இடத்துல வரான். யாரு? நம்ம ஃப்ரெண்டு. அவரு வந்து நிக்கிறாரு. ஏசாமி 40 நாள். அவ அவருக்கு வந்து பசி எடுத்துருச்சு. ஏன்னா அவரு பெர்ஃபெக்ட் மேன். பசி எடுத்தோனே இதான் சான்ஸ் அவனுக்கு. அவர் சொல்றான், "இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லும்" என்றார்.
இந்த மத்தேயு 4:3 இந்த 3க்கும் ஆண்டவர் பதில் சொல்லிட்டார். எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதுன்னு சொல்லுவார். சிலதை எழுதி இருக்கிறதேன்னு சொல்லுவார். இந்த 3யும் அவர் சொல்லுவதற்கு வேதத்தில் எங்கோ எழுதியிருக்குது. இந்த 3யுமே நீங்க போய் உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு எழுதப்பட்டிருக்கும். நீங்க வேணா உபாகமம் 8:3 வாசிச்சு பாருங்க. அது தெரியும். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வரித்து, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று அன்று சொன்னதை தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு சொல்றார். அப்போ தேவன் கொடுத்த கட்டளை, அதையே இயேசு கிறிஸ்து கட்டளையாய் கொடுக்கிறார். அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? எனக்கு கூட மண்ணா இருந்தா நான் ஏன் போய் அரிசி வாங்கிட்டு ரேஷன் கடையில நிக்கிறேன்? இல்ல வேற கடையில போய் எங்க வீட்டுக்காரர் தொரத்தியாவது அரிசி வாங்கிட்டு வர சொல்லணும். இல்ல எனக்கு மண்ணா இருந்தா நான் கூட தான் ஓசியில நல்லா தின்னுட்டு இருப்பேன். மண்ணா இருந்தா நான் ஏன் வேலைக்கு போறேன்? இல்ல மன்னா என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புமையாய் அது சொல்லப்படுகிறது. பிசாசு என்ன சொல்றான்? பசிக்குது இல்ல, வனாந்தரத்திலிருந்து வெளியே வர. நீதான் தேவனுடைய குமாரனாச்சே, இயேசு கிறிஸ்தாச்சே, நான் தான் உங்க பரலோகத்துல பார்த்திருக்கேனே. நீ அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீன்னா, கல்லுகள் எல்லாம் அப்பமாயிடும். நீ பாட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு. அவன் ஒரு காரணம் சொல்லுகிறான். பிசாசு கூட நம்மள மாதிரி ஒரு காரணம் சொல்லுது. பிகாஸ் யூ ஆர் சன் ஆஃப் காட். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களா. ஸோ இந்த சோதனையானது அல்லது இது முதல் இறைவனுக்கும் பிசாசுக்கும் நடந்த இந்த இது வந்து பாடி. அப்பம் என்பது சரீரம். சரீரத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. 2வது பாத்தீங்கன்னா, அவர் இன்னும் 2வது நீங்க வந்து நான் 5ஆம் வசனம். அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரைகள் மேல் அவரை நிறுத்தி, நீ முதல்ல நீ தேவனுடைய குமாரன், அதனால அப்பத்தை இந்த கல்ல அப்பமா மாத்து. இப்போ அவனுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அவன் ஒரு கேள்வியை போட்டான். ஆதாமுக்கு அவளுக்கு அப்படிதான் ஒரு கேள்வி போட்டான். சொன்னாரோ, இவனுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் சொன்னாரு. சொன்னாரோ, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, இப்படி கேள்விப்பட்டேங்க. அத சொல்லணும். ஆனா சொல்லும்போது எப்படி சொல்லுவான்? கேள்விப்பட்டேன். ஏன்னா நீ உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் வீட்டுக்காரர் திட்டுவாங்க. அதுக்கு போய் இப்படி கேள்விப்பட்டேங்க. இப்படிதாங்க போயிட்டே இருந்தேன். நான் கூட பார்க்கலீங்க. அப்பதான் கூப்பிட்டு எனக்கு சொன்னாங்க. ஒரு காரணம். அதே மாதிரிதான். எப்பா உனக்கு சொன்னாரோ? ஏவாள்கிட்ட கேட்கறான். இதே மாதிரிதான். ஏசாமிட்டே அதேதான் காரணம். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து சொல்லுவார். தூதர்கள் எல்லாம் ஸ்பிரிட்ஸ் இல்லையா? அவர்களுக்கு பாடி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் சரீரம். அடுத்தது இவருக்கு உதவி செய்ய என்ன வரணும்? ஸ்பிரிட் வரும். ஆவி, சரீரம். இந்த 2வது சோதனையில ஆவியை பற்றி அங்க எழுதப்பட்டிருக்கு. அதுக்குதான் ஏசாமி என்ன சொன்னாரு? இல்ல தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. இதுவும் நீங்க யாத்திராகத்தெல்லாம் போய் வாசித்தீங்கன்னா, அங்க எழுதப்பட்டதுதான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் வார்த்தையை தான் எடுத்து உபயோகப்படுத்தும். ஏன்னா அந்த வார்த்தையை அன்று கொடுத்ததும் அவரே, தான் சொன்னதையே திரும்ப சொல்லுகிறவும் அவரே. மறுபடியும் பிசாசு உயர்ந்தவரை கொண்டு வரும். எல்லா ராஜ்யங்களையும் பார்த்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு தருவேன். இப்ப 3வது என்ன சொல்றான்? ஆவி, ஆத்துமா. சரீரம் என்று சொன்னேன். சரீரமும் ஆவியும் 2. இந்த 3வதுல ஆத்துமா. இந்த ஆத்துமா என்ன பண்ணும்?
அதான் மைண்ட் இல்லையா? ஆத்துமா தான் சோல் தான் மைண்ட் நம்ம சொல்றோம். ஏசாமி கிட்ட கற்றுக் கொடுக்கணும். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நீ போய் வாரினால் அடிப்பிக்கப்பட்டு, காயம் ஏற்பட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஏன் பிரச்சனை உனக்கு? நீ ஏன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சுகமாக்குற எல்லாருக்கும்? 5 அப்பா 2 மீனெல்லாம் போட்டு போஷித்து நல்லா இருக்கு. இதெல்லாம் நீ செய்யவே வேணாம். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் என்னாலயும் கொடுக்க முடியும். இது நல்லா இந்த ஆழத்த புரிந்து கொள்ளுங்கள். நீ கொடுக்கிற இவை எல்லாம் என்னாலும் கொடுக்க முடியும் என்பதுதான் அவன் ஸ்டேட்மெண்ட். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ, நீ என்ன வணங்கினா போதும். நான் எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். நீ இந்த உலகத்தில் யாருக்கு என்ன நன்மையை கொடுக்க வேண்டும் விரும்புகிறீரோ, அதெல்லாம் நானே கொடுப்பேன். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். என்ன மட்டும் வணங்கு. என்னை வணங்கினால் இவை எல்லாம் உமக்கு தருவேன். நீ எவைகளுக்காக இந்த பூமிக்கு வந்தாய்? இந்த கலை செல்வியோ, சங்கீதாவையோ, தனத்தையோ, பிரியாவையோ, வினோதினியோ, தாயையோ, புனிதாவையோ யார வேண்டுமானாலும் உன் பக்கம் வந்து உன் வணங்கணும் அவ்வளவுதானே. ஃபியர் நாட். ஏன்னா நீ என்ன வணங்கிட்ட. நீயே என்ன வணங்குறன்னு தெரிஞ்சு அவன் என்ன அப்போ உம்மை நான் ஏற்றுக்கொண்டது போல அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன். ரொம்ப சிம்பிள் ஆயிடும். உலகம் முழுவதும் ஒருவனையே தேவன் என்று என்னையே தேவனாய் வணங்க ஆரம்பிச்சு. ஏசாமிக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தோம். அப்பதான் அவர் சொன்னாரு, அப்பாலே போ சாத்தான். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆமென். நம்ம எல்லாம் எங்கெங்க ஆராதனை செய்யணும் யோசிச்சு பாருங்க. எங்கெல்லாம் பணிந்து கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்களேன். என்னுடைய நம்பிக்கை யார் மீது இருக்குது? திட்டமா சொல்றாரு. பிசாசுக்கு தான் சொன்னார். நமக்கு கூட சொல்லுங்க. பிசாசுக்கு சொல்றாரு. அப்பாலே போய் சாத்தாருன்னா அவன் அப்பாலே போயிட்டானா இல்லையா? ஆனா நாம மட்டும் எல்லா இடத்துக்கும் அவன் கீழ்ப்படிஞ்சு கரெக்டா போயிட்டான். அப்பாலே போனா போயிட்டான். நம்மள மட்டும் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு இதுக்கு என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி. ஏங்க பைபிள்ல நாகமார் சுகமா போய் நான் போய் அந்த கோயில்ல பணிந்து கொள்ளுன்னு வேண்டிக் கொண்டான். அதனால நான் போய் கேட்டோன்னே தீர்க்கதரிசி சரி போ அப்படின்னு. நாகமான் இயேசுவை அறியாதவன். சுகமாக வந்தவன். இந்த தேவனை அவன் ஏற்றுக்கொண்டான் என்று பைபிள்ல இல்ல. இந்த தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து கொண்டு போகிறான். அவன் ஒரு எக்ஸெப்ஷன் கேட்கிறான். நான் பணிந்து கொள்ள என்ற ராஜாவோடு நான் போக வேண்டும் என்று ஏன் அனுமதி கொடுத்தான்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராஜா இருக்க மாட்டான். நீ பணிந்து கொள்ளவே வேணாம். அவனுக்கு தெரியும் தீர்க்கதரிசி. ஆண்டவர் அந்த வழியை மாற்ற முடியும். இறைவனால் முடியாதது ஒன்றுமில்லை. அதுதான் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பாலே போய் சாத்தாரே என்று அவர் சொன்னால் அவன் போய்விடுவான். நாம தான் துரத்திட்டு போவே போகாது. நாம துரத்துவோம் பாருங்க. சில ஒய்ஃப் எல்லாம் நல்லா துரத்துவாங்க ஹஸ்பண்ட. ஒண்ணும் போவாது. ஒரு பிசாசும் போவாது. பிசாசே போல அப்புறம் புருஷன் எங்க போறது? புருஷன் மாறவே மாட்டார். யூ லவ் யுவர் ஹஸ்பண்ட். ஷோ யுவர் காட். உன் இயேசுவை நீ காண்பித்து பார். ஓ இந்த இயேசு நல்லவர். அதே அன்பு என் மனைவியிடத்தில் இருக்கிறது. அல்லது என் கணவனிடத்தில் இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது இயேசுவுக்கு அவர்கள் தன்னை ஒப்புக் கொடுப்பார்கள். சகோதரனே, சகோதரியே, இவளுக்கு ஒரு காரணம் இருந்தது. யார்? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு. ஏசாமியே கேட்டாரு. யாரை கேட்டு? யாரோ என்னை தொட்டுட்டாங்களே. என் ஆடை யாரோ தொட்டுட்டாங்க. somebody touched. அப்பா ஒரு காரணம் சொன்னார். நான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. நான் சுகமாக வேண்டும். அவளுக்கு ஒரு காரணம் இருந்தது. நமக்கெல்லாம் போகாம இருக்க காரணம் இருந்தது. அவளுக்கு சுகமாக வேண்டிய காரணம்.
உன் வீட்டிலே பிரச்சனைகள் மாற வேண்டுமானால் இயேசுவை தொடுகிற அனுபவம், இயேசுவோடு பழகுகிற ஒரு அனுபவம், இயேசுவுக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு அனுபவம். இது வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது பேர் தாங்க அப்பாலே போ சாத்தான். நீ இயேசுவை நேசித்தார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுவதற்கு ஈக்குவல் ரைட், ஈக்குவல் பவர். இல்லைன்னா நீ ஓட்டி பாருங்களேன், அதுவும் ஓடாது, நம்மளையும் ஓடாது. நாம 1ஆம் தேதி ஆனா நிறைய ஜெபம் பண்ணுவோம் பார்த்தீங்களா பொருத்தனை. மாசம் ஒரு 4, 5 காணாது போயிரும். 2வது மாசம் இன்னும் 2 காணாது போயிரும். அப்புறம் 3வது மாசம் புருஷனோட சண்டை போடுறதுக்கே நேரம் சரியா இருக்கும், நிறைவேற்றுறதுக்கு நேரமே இருக்காது. இப்படியே போயிரும். அப்புறம் எங்க அப்பாலே போ சாத்தானே. யாரும் போக மாட்டாங்க. உன் நண்பர்கள் உன்னை விட்டு போயிடுவாங்க. உன் விரோதிகள் யாரும் உன்னை விட்டு போக மாட்டாங்க. யூ சே யூ லவ் யுவர் ஜீசஸ். நீ இயேசுவை தேடுவாயானால் உனக்கு ஒரு காரணம் கிடைக்கும். என்ன காரணம்? நான் சுகமாக இயேசுவை தேடுவேன், நான் பலனாக இயேசுவை தேடுவேன். அப்ப இயேசு சொல்வாரு, அவள் யாரையும் தேடாமல் என்னை தேடினாள், அவள் எதையும் நம்பாமல் என்னை நம்பினாள். அப்ப எனக்கு ஒரு காரணம் இருக்கிறது அவளை சுகமாக்க. ஏன் நம்ம வீட்டுல கண்ணீர் போகல தெரியுமா? உன்னை சுகமாக்காமல் இருக்க அவருக்கு ஒரு காரணம், உனக்கு விடுதலை கொடுக்காதிருக்க அவருக்கு ஒரு காரணம் உண்டு, உன் கடன் பிரச்சனை நீங்காதிருக்கிற அவருக்கு ஒரு காரணம் உண்டு, உன்னுடைய பாடுகள் நீங்காது இருக்கிற அவருக்கு ஒரு காரணம் உண்டு, உன்னுடைய வேதனைகள் மாறாது இருக்கிற அவருக்கு ஒரு காரணம் உண்டு. நிறைய பேர் யோசிக்கிறேன்னா, ஏன் அது நடக்கல, இது நல்லா இருந்த குழந்தை திடீர்னு சுகவீனமா போகுது. ஒரு காரணம் உலக பிரகாரமே விட்டு வைரஸ் தருது. ஆனால் அதை சுகமாக்க உங்ககிட்ட எந்த காரணமும் இல்லை, அதை விடுதலையாக்க உனக்கு எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவருக்கு அது ஒரு காரணம் இருக்கிறது. சுகமாக்க வேண்டுமானால் நீ உன் ஆண்டவரை ஆராதித்தவனாய் காணப்படும், உன் நம்பிக்கை அவர் மீது இருக்க வேண்டும். நான் என்னங்க பண்றது, என் பொண்ணு இப்படிங்க, என் பையன் இப்படிங்க, அவங்க இப்படி எல்லாம் போயிட்டாங்க. டோன்ட் ப்ரே ஃபார் தம். எந்த காரணத்தை கொண்டு உன் மகளை அவர் சுகமாக்க முடியும், எந்த காரணத்தை கொண்டு உன் மகனுக்கு அவர் உதவி செய்ய முடியும், எந்த காரணத்திற்காக உன் குடும்பத்தில் ஆண்டவர் உதவி செய்ய ஒரு காரணம் வேண்டும். உனக்கு மட்டும் இத்தனை காரணம் இருக்குல்ல, செய்யாம இருக்கிறதுக்கு இவ்வளவு காரணம் இருக்கு. அப்ப என் ஆண்டவருக்கு மட்டும் எந்த காரணமே இல்லாம நான் கேட்டோன்னு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பதே தவறான ஒரு காரணம். இதுதான் பேதம். என் வீட்டில் பிரச்சனை, அதை நீக்க அதை நீக்காமல் இருப்பதற்கு ஆண்டவரிடத்துல ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. சில சமயம் அவருடைய நேரம் வருவதற்கு காரணமாயிருக்கு, சில சமயம் நீ சந்திக்கப்படுவதற்கு ஒரு காரணமாயிருக்கு. நிறைய காரணங்கள் உன்னை போல அவருக்கும் உண்டு. இந்த நாளிலே நாம் ஜபிக்க போற நேரம் அதிகமாகிவிட்டது. என்ன ஜபிக்க போறோம் தெரியுமா? ஆண்டவரே, நீர் என்னுடைய குடும்பத்தை தொடுவதற்கு ஒரு காரணம் நான் சொல்லுகிறேன், நான் உமக்காய் வாழ்கிறேன். ஒரு காரணத்தை நீதான் காமிக்கணும். என் வீட்டுல என்னுடைய பிரச்சனைகள் தீர, என் கடன் பிரச்சனை தீர, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, என் குடும்பத்தினுடைய எல்லா அசுத்தாவைகளும் வெளியேறுவதற்கு ஒரு காரணம், நான் உம்மை மட்டும் நம்புகிறேன், உம்மை மட்டும் ஆராதிக்கிறேன். இந்த ஒரு காரணத்துக்காகவே அவர் உங்களை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். ஒரே ஒரு காரணம் தான், நீர் ஒருவர் தான் என்னை காப்பாற்றும். காரணம் தேடிட்டு உட்கார்ந்துருக்கலாம் ஆண்டவர், நீ ஒரு காரணத்தை கொள்கிறாய். ஆண்டவரை, நான் உம்மை நம்புகிறேன், நீர் என்னை விடுதலையாக்கும். இந்த ஒரு காரணம் போதும் அவருக்கு. ஏன்னா அவர் நீதியுள்ள தேவன். அவர் நீதி செலுத்த அவருக்கு ஒரு காரணம் வேண்டும், அவருக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணும். ஜட்ஜி சும்மாலாம் நீதி செலுத்த மாட்டாரு, அவருக்கு ஒரு சாட்சி வேண்டும். சாட்சியின்படிதான் நீதி செலுத்துது. அவர் கண்ணு முன்னாடியே கொலை செய்யறத பார்த்தாலும் அவரால் தீர்ப்பு கூறவே முடியாது. அதை கண்ட காட்சியை சொன்னால்தான் அவரால் தீர்ப்பு கூற முடியும். இல்லைன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் தீர்ப்பு வந்திருக்கும், ஒவ்வொன்றும் இல்ல.
ஒரு தீர்ப்பு வர வேண்டுமானால் ஒரு காரணம் வேண்டும். என் ஆண்டவர் உன்னை நியாயம் விசாரிக்க நீ ஒரு காரணத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். அவர் எத்தனையோ காரணங்களுக்காக நியாயம் விசாரிக்கவில்லை. ஆனால் நீ ஒரு காரணத்தை, வேலிட் காரணத்தை கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறாய். இத பாருங்க, இது நான் பார்த்த காட்சி. நான் என் இயேசுவை 100க்கு 100 நம்பி இருக்கிறேன். அவ்வளவுதான் ஏசாமி. ரைட், ஒரு காரணம் கிடைச்சது, தீர்ப்பு கூறிடுவார், நீ சுகமாவா. இவ சொன்னா, இவர் கேட்டாரு, என் ஆடையை தொட்டது யார்? அவ ஒரு காரணம் சொன்னா, நான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இப்ப அந்த காரணத்திற்கு பதில் ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு? நான் உன்னை சுகமாக்க வந்தேன். இப்ப அவளுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, அவ பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஆனா அவ என்ன செஞ்சா? பெரும்பாடு வீட்டுல இருக்கும் போதுதான் அவளை சுகம் ஆகல. நல்லா கவனிச்சு பாருங்க. அவ வீட்டுல இத்தனை வருஷம், 12 வருஷம் சுகமாகாமையே இருந்தான். 38 வருஷம் ஒருத்தன் சுகமாகாமையே இருந்தான். சின்ன வயசுல இருந்து பிறவி குருடனாவே ஒருத்தன் இருந்தான். எல்லாருக்கும் ஒண்ணுமே ஆவல. ஆனால் இயேசுவண்டை வந்த பொழுது ஒரு காரணம் கிடைத்தது. அவன் இயேசுவை விசுவாசித்தான். ஒரு காரணம், ஒரு சின்ன காரணம் போதுங்க, உங்க வீட்டுல இருக்க பிரச்சனை அப்படியே தீர்ப்பார். எப்ப தீர்க்கலன்னு நினைக்கிறீங்களோ, உங்களை சுகமாக்க, விடுதலையாக்க அவர்கிட்ட ஒரு காரணம் இல்லைன்ற முடிவுக்கு வந்துருக்கு. அந்த முடிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன், உம்மால் இதை முடியும்னா, அவருக்கு ஒரு காரணம் கிடைச்சிச்சு. அவர் கேட்டாரு, யார் என்னை தொட்டது? எப்படி என்னுடைய வல்லமை போயிருக்குது? அவர் ஒரு காரணம் சொன்னார், நான் பெரும்பாடு. இவன் ஒரு காரணம் சொன்னான், இன்றைக்கு நான் உம்முடனே கூட பரதீசில் இருப்பேன்றதுக்கு வெளியில ஒரு காரணம் சொல்லல. என்ன காரணம் அது? அவர் மேசியா, அவர்தான் பரதீசிக்கு வரவர். பக்கத்துல கூட என் ஃப்ரெண்டு சிலுவையில் இருக்கிறானே, இவன் வரமாட்டான், அவங்ககிட்ட அவன் கேட்கல, ஆசாரின்ட்ட கேட்கல, ஏசாமி அம்மா கிட்ட போய் கேட்கல, யோவான் சாரன்கிட்ட போய் கேட்கல, யாருகிட்டயுமே அவன் கேட்கல. அவன் கேட்டது இயேசுவிடம் கேட்டான். இயேசு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. என்ன கேட்டான்? என்ன கேட்டான்? என்கிட்ட ஜெபம் பண்ணா, என்ன விசுவாசிச்சான். இல்ல, இதுக்கு போகாம என் ஜெபம் பண்ணா, மாலுக்கு போகாம என் ஆலயத்துக்கு வந்தா ஒரு காரணம். அந்த காரணத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டும். இப்ப யாரு பதில் சொல்றதுக்கு மாட்டிக்கிட்டா? எஸ் சார். மார்கரெட் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்தா கொடுத்துரு. ஆஹா, ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்த, நீ நாளைக்கு கார்ல வந்தீங்கன்னா கூட நான் இன்னும் பெருசா ஆசை இல்ல. மார்கரெட் இயேசுவை காண வந்ததுதான் காரணம். ஏமே, என்னை காண வந்தால் நான் அவளுக்கு வெளிப்பட வேண்டும். எப்படி காணக்கூடாத இறைவன் வெளிப்பட முடியுமா? அவரே காணக்கூடாத இறைவன் எப்படி வெளிப்படுவாரு? மார்கரெட் மூக்க சிந்திக்கிட்டே சளியோடு வந்து உட்காந்துட்டு போகும்போது மூக்குல சளியே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சுகப்படுத்து. இல்ல, தலைவலியோடு வருங்க, முட்டி வலியோடு வருங்க, போகும் பொழுது சுகமாய் இருக்கிறீர்கள். ஒரு காரணம் ஆண்டவருக்கு கிடைத்து விட்டது. ஆண்டவர் உனக்கும் என்னையும் தேடி வர காரணம் ஒரு காரணத்திற்காக. உன்னிடத்தில் ஏதாவது ஒரு நன்மை இருக்குமா, உன்னிடத்தில் என் மீது நம்பிக்கை இருக்குமா என்ற ஒரே காரணம். அந்த காரணத்தை நீ கொடுப்பாயானால் நீ விடுதலையோடு கூட போவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.